தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே உம்முடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும் என்று சொல்லி என்னையும் எங்களையும் இந்த நேரத்தையும் உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சென்ற வாரம் நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். அப்ப நல்ல மேய்ப்பனுக்கான மனப்பக்குவம், மனப்பான்மை, அவனுடைய குண அதிசயங்கள், பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூடை பற்றி நீங்களும் நானும் தியானித்தோம். முதலாவதாக பார்த்தோம், அவன் வழி நடத்துகிறான், மந்தையை வழி நடத்துகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி. அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் எங்கே நல்ல புல்கள் இருக்கிறது, எங்கே என் கேதியின் புல்கள் இருக்கிறது, எங்கே அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி அவன் அறிந்தபடினாலே அவைகளை அவன் வழி நடத்துகிறான். அப்போ மெய்ப்பனானவன் மந்தையை வழி நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக அவன் மந்தையை பாதுகாக்கிறவன் என்று சொல்லி பார்த்தோம். மந்தையை அந்த மிருக ஜீவன்களிடத்திலிருந்து, கரடிகளிடத்திலிருந்து, சிங்கத்தின் வாய்களிலிருந்து அந்த மந்தையை காப்பாற்றுகிறவன். தன்னுடைய உயிரையும் துச்சமாக எண்ணி தன்னுடைய உயிரை அவன் பணையும் வைத்து அந்த மந்தையை காப்பாற்றுகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி. மூன்றாவதாக நாம் பார்த்தோம், கேரிங் அண்ட் கம்பேஷன். அவன் என்ன செய்யறானா, மந்தையை அவன் அன்போடு கூட பராமரிக்கிறவனாய் இருக்கிறான், பாதுகாத்து கொள்கின்றான் என்று சொல்லி. எப்படி செய்வானா, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வாசலாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அந்த வாசலிலே மெய்ப்பன் நின்று கொண்டு ஒவ்வொரு ஆடாக உள்ளே அனுப்புவானா. ஒவ்வொரு ஆடாக உள்ளே போகும்போது ஒவ்வொரு ஆடையும் அவன் இன்ஸ்பெக்ட் பண்ணுவானா. இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஆடுகளுக்கு கால்களிலே, கைகளிலே, உடம்புகளிலே புண் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டை தன்னுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு போய் அது மடியிலே வைத்து அந்த காயங்களுக்கு அவன் கட்டுகளை கட்டி அதை பராமரிப்பானான், பாதுகாத்து கொள்வானான். அது மீது மிகுந்த அக்கறை உடையவனாக இருக்கின்றான். அநேக நேரத்தில் சப்போஸ் ஃபீவர் ஆயிடுச்சுன்னா அதை தொட்டு பார்த்தோம்னா அவனுக்கு தெரியும் இதுக்கு ஃபீவர் இருக்குன்னு சொல்லி அதை மந்தையை விட்டு பிரித்து தன்னுடைய பராமரிப்புக்குள்ளாக வைத்துக் கொள்கிறான். மெய்ப்பனானவன் தன்னுடைய மந்தையை பராமரித்து கொள்கிறான். அதனோடு கூட கம்பேஷன் அண்ட் கேரிங் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக அடுத்ததாக பார்த்தோம் அக்கௌண்டபிலிட்டி. அந்த டோர் வாசலில் நின்று கொண்டு ஒவ்வொரு ஆடாய் தன்னுடைய பெயர்களை சொல்லி, அதனுடைய பெயர்களை சொல்லி உள்ளே அனுப்புவானா. அனுப்பி கொண்டே எல்லா ஆடுகளையும் கவுண்ட் பண்ணுவானா. மந்தையின்கான மெய்ப்பன் அந்த மந்தைக்கு பொறுப்பாளியாய் இருக்கிறான். அதற்கு தேவனிடத்திலே கணக்கு சொல்ல வேண்டும். உலகத்தின் மெய்ப்பனாய் இருக்கக்கூடிய, ஆலயத்தின் மெய்ப்பனாய் இருக்கிறவன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தால் மாத்திரமல்ல, அவன் கணக்கு ஒப்புவிப்பவனாய் இருக்கிறான். அது எத்தனை ஆடுகள் வந்திருக்கிறது என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, அப்போ கவுண்ட் பண்ணாதான் என்ன தெரியும், மிஸ்ஸிங்கான ஆடு தெரியும் இல்லையா. ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிட்டா 99 இருக்குன்னா, 100 ஆடு இருக்குன்னா 99 போயிடுச்சு. அப்போ ஒரு ஆடு காணவில்லை என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். முதல்ல அவன் கவுண்ட் பண்ணுறான். கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் காணாமல் போன ஆடை தேடி போகின்றான். காணாமல் போன ஆடை அவன் தேடி போகின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எதற்காக மனுஷகுமாரனாகிய நான் விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு வந்தேன் என்று சொல்கிறார். வாசிப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் எதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால், இழந்து போனதை மீட்கும்படியாக மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை அவன் சேர்த்து கொள்ளும்படியாக மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்று சொல்லி, எப்படி அந்த ஆடுகளை அந்த மெய்ப்பன் தேடி செல்கிறான் என்று சொல்லி வரக்கூடிய நேரங்களிலே நாம் தியானிப்போம்.
இப்போ நம்ம வேதத்திற்கு வருவோம். வேத புஸ்தகத்திலே 2 பகுதிகள் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த வண்ணமாக ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் டெஸ்டமெண்ட் என்று இருக்கிறது. மொத்தம் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? 66 புக்ஸ் இருக்கு. எத்தனை பேர் ஆத்தர் எழுதியிருக்காங்க? 40க்கும் மேற்பட்ட மனிதர்களினாலே வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 39 தேவ மனிதர்களினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் யாரு? நெபுகாத் நேசர் இல்லையா? நெபுகாத் நேசர் ஒரு புஸ்தகத்தை எழுதுறாரு. எந்த புஸ்தகத்தில்? தானியேல் 4ஆம் அதிகாரம் 1வது வாசிப்போமா? தானியேல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஸ்லைட்லே இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜாவாகிய நெபுகாத் நேசர் பூமி எங்கும் கூடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருகிறது. அப்ப அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை எழுதினது யாரு? நெபுகாத் நேசர். அப்ப 40 ஆசிரியர்களாலே எழுதப்பட்ட இந்த புஸ்தகம் எத்தனை லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கிறது? 3 லாங்குவேஜ். என்னென்ன லாங்குவேஜ்? ஹீப்ரு, அராமிக், கிரீக். இந்த 3 லாங்குவேஜில் ஆதியில் எழுதப்பட்டது. அதன் பிறகு அநேக லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமம் 3000 முறை பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அத்தென்டிசிட்டியை அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். யார் யார் டெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஹிஸ்டோரியன் பண்ணியிருக்காங்க, ஆர்காலஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இணைந்து இந்த வேத புஸ்தகம் எவ்வளவு உண்மை உள்ளது என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்களாம். இந்த 3000 முறை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததில் 3000 முறையும் என்ன சொல்லிச்சான்? வேத புஸ்தகம் உண்மையானது, அது நடந்த சம்பவத்தை எல்லாவற்றையும் அது தெளிவாக எழுதியிருக்கிறது, எந்த அதில் ஒரு பிழையும் இல்லை என்று சொல்லி 3000 முறையும் டெஸ்ட் பண்ணியும் நம்முடைய வேத புஸ்தகம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வேத புஸ்தகத்திலிருந்து இந்த முழுமையான குறையற்ற அந்த வேத புஸ்தகத்தில் மிஸ்ஸிங் புக், காணாமல் துளைந்து போன பகுதியை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். வேதாகமத்தில் காணாமல் போன பகுதியா? அது எங்கே இருக்கு? வாசிக்க கேட்ட வேத பகுதியில் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திற்கு நீங்களும் நானும் திருப்பிக் கொள்வோம். வேத புஸ்தகம் இருக்குமேயானால் 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி, அவருடைய வசனங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையானது. இப்ப யாருக்கிட்ட யார் சொல்றா ஓமையாக இந்த இந்த வார்த்தைகளை எல்லாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொல்றாரு? பரிசேயரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா, அவங்க முறுமுறுத்தாங்க. ஏன் முறுமுறுத்தாங்க? ஆயக்காரர்களோடும் பாவியோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருப்பதை கண்டு. ஆயக்காரர்னா யாரு? டாக்ஸ் கலெக்டர்ஸ். அவங்க டாக்ஸ் கலெக்டர்னா யாரு? வரி வசூலிப்பவர்கள். யார் என்று சொன்னால், இந்த ஊரிலே மிகவும் செல்வந்தமான மனிதனை ரோம பேரரசு அவனை வரி வசூலிக்கிற மனிதனாக நியமிக்கிறார்கள். இந்த ஊரில் ஒரு 10,000 பேர், இந்த ஹுட்டிங் கம்யூனில் 10,000 பேர் இருந்தால், இந்த 10,000 பேருக்கான வரியை ஒருவேளை 10,000 கொரோனாவை வருடத்திற்கு அவன் செலுத்தி விடுவான். செலுத்திவிட்டு ஒவ்வொரு மாதமும் அவன் மனிதர்களிடத்திலிருந்து வரியை அவன் பெற்றுக்கொள்வான். அப்போ 10,000 கொடுத்துட்டான்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணுவான்? 12,000 மனிதர்களிடத்திலிருந்து கலெக்ட் பண்ணுவான். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு கொரோனாவாக 12,000 கொரோனா அவன் கலெக்ட் பண்ணுவானான். அப்போ அதில் ஒன்றும் தப்பு கிடையாது தானே. 10,000 கொரோனா கொடுத்துருக்கான். 10,000 கொரோனாவை உடனே ஒரு மனிதனாலே கொடுக்க முடியாது. அப்படின்னாலே அவர்கள் என்ன செய்கிறாங்க? மாத தவணையில் கொடுக்குறாங்க.
அதில் என்னங்க தப்பு இருக்குது? அது கரெக்ட் தானே? இன்றைக்கி பேங்க்ஸ் எல்லாம் அப்படி தானே கொடுக்குறாங்க, இஎம்ஐயில் கொடுக்குறாங்க அப்படின்னா. என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஆயக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் வரியை அதிகமாக வசூலிப்பார்கள். அவங்க ஒரு புக் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களாம். போகிற எல்லாத்துக்கிட்டையும் அவங்க தன்னுடைய பணத்தை அவர்கள் வாங்குவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? ஒவ்வொரு முறையும் மனிதர்களை ஏமாற்றி, படிப்பறிவில்லாத மனிதர்களை அவன் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகமாய் பணத்தை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றான். அதனால தான் ஆயக்காரர்களை பார்த்த உடனே பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகரும் என்ன சொல்கிறாங்க? அவர்கள் பாவிகள் என்கிறார்கள். அப்படி பாவிகளோடு கூட இவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. சரி, இரண்டாவதாக நாம் பார்ப்போம், பரிசேயர்னா யாரு, வேத பாரகர்னா யாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கா பரிசேயர் வேத பாரகர்? எங்கேயுமே கிடையாது, பழைய ஏற்பாட்டிலே கிடையாது. இப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், வேத பாரகர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லையா? பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் இல்லையா? அப்போ ஆலயம் கிடையாது. அதனால் அங்கே போனப்ப இந்த வேதங்களை சொல்லி தருவதற்காக, வேதங்களை திருப்பி எழுதுவதற்காக ஒரு கூட்டம் மக்கள், இவர்கள் ஆசாரியர்கள் அல்ல, வேற கோத்திரத்தில் இருந்தவர்கள், அவர்கள் தங்களை இந்த பணிக்காக ஒப்பு கொடுத்து வாலண்டியராக இந்த வேத பாரகராக மாறுகிறார்கள். அவர்களுடைய வேலை என்னென்னா, அவங்க வேதத்தை எழுதி அந்த வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவது. அந்த நியாயப்பிரமாணத்தை ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, ஆசாரியருக்கு இல்லாத மனிதர்களும் மக்களுக்கு சொல்லித்தரும் வண்ணமாக தன்னை ஒப்பு கொடுத்த மனிதர்கள் இந்த வேதபாரகர்கள். இந்த பரிசேயர்கள் யார் என்று சொன்னால், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கி சொல்வது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சமூகத்திலே கர்த்தர் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு பல போதனைகளை கொடுப்பவர்கள். இப்படி இந்த ரெண்டு கூட்டத்தாரும், ஒருவர் ஸ்பிரிச்சுவலாக செய்கிறவங்க, இன்னொருத்தர் சோஷியலாக அவர்களுக்கு போதனைகளை தருகிறவர்கள். இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? பாபிலோன்லேருந்து திரும்பி வந்த உடனே, மீண்டுமாக ஆசாரியர்கள் வந்த உடனே இவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் போஸ்ட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வேதபாரகர்கள், நாங்கள் பரிசேயர்கள். அந்த பரிசேயர்களில் ஒரு குரூப்பு தான் சதுசேயர்கள். அவர்கள் பிரிந்து போகிறார்கள். பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஹீப்ரு தெரிஞ்சு இருக்கக்கூடிய மனிதர்கள் பரிசேயர்கள், செப்டோஜன்னை படிச்சுட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சதுசேயர்கள். அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த இடத்துல இருந்தாங்க. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என்று சொல்லி 3 குரூப்பு மனிதர்கள். இவர்கள் யாரு? ஆசாரியர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய வசனத்தை போதிப்பவர்கள். அது மாத்திரமல்ல, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள். அவர்களிடத்தில் அவர்கள் முறுமுறுக்கும் போது அவர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 உவமைகளை சொல்கிறார். என்னென்ன உவமைகள்? காணாமல் போன இந்த 3 உவமைகள். 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? போதும். துளைந்து போன ஆடு, முதலாவது உவமையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துளைந்து போன ஆடு. அந்த ஆடு துளைந்து போய்விட்டது என்று சொன்னால், அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? கவுண்ட் பண்ணுறான். ஒவ்வொரு ஆடாக கவுண்ட் பண்ணும்போது அவன் துளைந்து போன ஆடை ஐடென்டிஃபை பண்ணுறான். இந்த ஆடு துளைந்து போய்விட்டது என்று சொல்லி தெரிந்துவிட்டு தன்னுடைய 99 ஆடுகளை மந்தையிலே விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான்? காணாமல் போன ஆடை தேடி அவன் போகின்றான். போகும்போது அந்த மேய்ப்பன் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவன் சத்தத்தை எழுப்பி கொண்டே போவான். அவன் அந்த ஆடு கேட்கும் வண்ணமாக தன்னுடைய சத்தத்தை எழுப்பி கொண்டே போவானா. அப்போதான் இவனுடைய சத்தத்தை அந்த ஆடு என்ன செய்யும்? கேட்கும். அந்த ஆடு கேட்க வேண்டும். முதலாவது துளைந்து போன ஆடை
தேட வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் மெய்ப்பனுக்கு வேண்டும். அப்படி அந்த மெய்ப்பன் துளைந்து போன ஆடை தேடும்போது ஆட்டுக்கும் என்ன வேணும்? நான் காணாம போயிட்டேன், திரும்ப என் மெய்ப்பனிடத்தில் போக வேண்டும் என்கின்ற வாஞ்சை இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். மெய்ப்பன் கத்திக்கொண்டே இருந்துக்கிறான், ஆடு அது பாட்டுக்கு உட்காந்துருந்தா கண்டுபிடிக்க முடியாது. ஆடு மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி. அந்த ஆடு தன்னுடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஆடு என்ன செய்யுமா? அதுவும் சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தத்தை எழுப்பிய போது மெய்ப்பன் எங்கே அந்த ஆடு துளைந்து போனது என்று சொல்லி கண்டுபிடித்து அந்த ஆட்டு பக்கத்தில் போவான். கண்டிப்பாக அந்த ஆடு எங்கே இருக்கும்? ஒரு முள் புதரில் தான் இருக்கும் இல்லையா? நார்மலாக இருக்காது, முள் புதரில் இருக்கும், அல்லது ஒரு சேற்றிலே சிக்கி கொண்டிருக்கும். அப்போ அந்த மெய்ப்பன் முதலாவது அந்த ஆட்டை ரெக்கவர் பண்ணுறான், அதை எடுக்கிறான். முள்புதலோடு கூட இருக்கக்கூடிய ஆடை அவன் எடுக்க வேண்டுமே, ஆனால் அவனுடைய கைகளில் என்ன படும்? காயங்கள் படும். அந்த காயங்களை பொருட்படுத்தாதபடிக்கு அந்த ஆட்டின் மீது அன்பு வைத்து அந்த ஆட்டை அவன் அந்த செடியிலிருந்து எடுத்து அதற்கு காயங்களை கட்டுகிறான். அதனுடைய காயப்பட்ட இடங்களை முதலாவதாக காயத்தை ஆற்றுவதற்காக அதை கட்டி அதை சுகப்படுத்துகிறான். அந்த மெய்ப்பனுக்கு முதலாவது வேணும், அந்த துளைந்து போன ஆட்டை அவன் காப்பாற்ற வேண்டும். இப்போ ரேஷியோ என்ன ரேஷியோ? 100:1. இப்போ துளைந்து போன ஆடு எங்கே தொலைஞ்சு போச்சு? வனாந்தரத்தில் தொலைஞ்சு போச்சு இல்லையா? வனாந்தரத்தில் இது மேய்ச்சல் ஆகும்போது துளைந்து போய்விட்டது. எப்படி தொலைஞ்சு போயிருக்கும்னு நான் இமேஜின் பண்ணுறேன்னா, முதல்ல ஆடு என்ன செய்யுமா? போயிட்டே இருக்கும், மந்தையோடு தான் போகும். மந்தையோடு போகும்போது எல்லாம் மந்தை பக்கத்தில் இருக்கும். இந்த மந்தையினுடைய பார்த்துட்டு புல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யும்? கொஞ்சம் தூரம் அங்கே கண்ணை ஏறெடுத்து பார்க்கும். இதை காட்டிலும் அங்கே என்ன இருக்குது? புல் மிகவும் க்ரீனாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகும். போன உடனே அங்கே போய் சாப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கும் தன்னுடைய மந்தை பக்கத்தில் இருக்கான்னு. மந்தையை பார்க்கும், மந்தை இருக்கும். சரி, நம்ம எவ்வளோ தூரம் போகலை அப்படின்னு இங்கே சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் தலையை தூக்கி பார்க்கும், அந்த இடத்துல மிகவும் க்ரீனான புல்கள் இருக்கும். உடனே அந்த ஆடு என்ன செய்யும்? மறுபடியும் கொஞ்சம் தூரம் தாண்டி போகும். போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யும்? தன்னுடைய மந்தையினுடைய ஆட்டு சத்தத்தை கேட்கிறதா என்று சொல்லி பார்க்கும். அப்போ கேட்டுக்கிட்டு இருக்கும். மறுபடியும் என்ன செய்யும்? தலையை ஏறெடுத்து பார்த்து கொஞ்சமாக அங்கே இருக்க புல் இன்னும் நல்லா இருக்கேன்னு சொல்லி போகும். கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த ஆடு என்ன ஆகிவிட்டது? காணாமல் போய்விட்டது. அப்போ மந்தையில் இருக்கக்கூடிய ஆடு எப்படி காணாமல் போகுதுன்னா, உலகத்தின் ஐஸ்வர்யங்களை பார்க்கும், உலகத்தின் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும். இவைகளெல்லாம் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாளில் ஒரே மொமெண்ட்டில் காணாமல் போவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மந்தையை விட்டு அது வெளியே சென்று சென்று அது காணாமல் போகிறது. அந்த காணாமல் போன ஆட்டை மெய்ப்பன் தேட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சி உடையவனாக இருக்கிறான். அவன் போய் தேடி, கஷ்டப்பட்டு தேடி அதை பிடித்து அதனுடைய காயங்களை ஆற்றுகிற மனப்பக்குவம் அந்த மெய்ப்பனுக்கு இருக்க வேண்டும். அப்போ இது மெய்ப்பனுடைய வேலை தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வீட்டுக்கு நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? மெய்ப்பர்களாக இருக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஸ்பௌஸை நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக வழி நடத்த வேண்டும். அப்போ என்ன செய்யணும்னா, நீங்களும் நானும் அதை கேரிங் பண்ண வேண்டும். கொஞ்சமாவது அதை கேர் பண்ணி அதை காயங்களை கட்டும்போது தான் அதை நீங்களும் நானும் மீட்டுக்கொள்ள முடியும். சரி, 99 ஆடு இருக்குது, ஒன்று தானே காணாமல் போச்சு அப்படின்னு விட்டுட்டோன்னா அது போய்விடும். நீங்களும் நானும் நல்ல மெய்ப்பனாக இருக்க வேண்டுமே, ஆனால் துளைந்து போன ஆட்டை நீங்களும் நானும் தேடுகிற மனப்பக்குவத்தோடு கூட இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அதை தேட வேண்டும். சரி, 2வது பேராபிளுக்கு போவோமா? 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? போதும். இப்போ யார் துளைத்தது? ஸ்திரீ. முதல்ல யார் துளைந்து போனது? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி ஏன் துளைஞ்சு போச்சு? அது சத்தத்தை கேட்காம
உலகத்தை பார்த்து அது போய் துளைந்து போய்விட்டது. அப்போ இதனுடைய தவறு யார் மேலே இருக்கு? ஆட்டுக்குட்டி மந்தையின் மீது இருக்கிறது. ஆனாலும் அது மந்தை தவறு செய்தாலும் மேய்ப்பன் அதை காக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மன பாரத்தோடு இருப்பதினாலே அதை கண்டுபிடிக்கின்றான். இப்போ காணாம போட்டது யாரு? ஸ்திரீ. இந்த வெள்ளிக்காசு ஏதாவது தப்பு பண்ணுச்சா? தப்பு பண்ணல. தப்பு பண்ணது யாரு? ஸ்திரீ. அப்ப ஸ்திரீனா யாரு? சபை. 2 ஸ்திரியை குறித்து வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. ஒரு ஸ்திரீ வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரியை விட்டுருவோம். இந்த ஸ்திரீ மணவாட்டி. மணவாட்டி திருச்சபை. திருச்சபை துளைக்கிறது யார? வெள்ளிக்காசுகளை துளைக்கிறது. வெள்ளிக்காசு எங்கே தான் போய் தொலைஞ்சிருக்கு? வெளியில் போய் தொலைஞ்சா வீட்டுக்குள்ளேவா? வீட்டுக்குள்ளே தொலைஞ்சி. வீட்டுக்குள்ளே தொலைஞ்சுன்னா எங்கே தொலைஞ்சிருக்கு? திருச்சபையிலே தொலைந்திருக்கிறது. 9 வெள்ளிக்காசு இருக்கு, ஒரு வெள்ளிக்காசு என்னாச்சு? அந்த ஸ்திரீ தொலைத்து விட்டாள். அப்போ அதுக்கு பொறுப்பு யாரு? திருச்சபை பொறுப்பு. திருச்சபைனா யாரு? பில்டிங்கா? இல்லை, நீங்களும் நானும். திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆடுகள் துளைந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருச்சபையில் தான் இருக்கிறோங்க. அந்த வெள்ளிக்காசு எங்கே தான் இருந்துச்சு? வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. இப்போ திருச்சபைகளிலே அநேக வெள்ளிக்காசுகள் தொலைந்து போய்விட்டது. இன்னைக்கு நிலைமையில பார்த்தா 9 வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு. எத்தனை வெள்ளிக்காசு தான் கையில் இருக்கு? 1 தான் இருக்கு. சில திருச்சபையில் பார்த்தா மெய்ப்பனே தொலைஞ்சு போயிட்டார், ஸ்திரீயே தொலைஞ்சு போச்சு, ஸ்திரீயே இல்லை அங்கே. அப்போ அந்த திருச்சபையினுடைய முக்கிய பங்கு காணாமல் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய வெள்ளிக்காசுகளை. அந்த வெள்ளிக்காசுக்கும் காணாமல் போன வெள்ளிக்காசுக்கும் காணாமல் போகாத வெள்ளிக்காசுக்கும் மதிப்பு ஒன்று தான் இல்லையா? 2க்கும் ஒரே மதிப்பு தான், ஒரு வெள்ளி பணம் தான். ஆனால் அநேக நேரங்களில் திருச்சபை என்ன செய்யணும்னா, காணிக்கை அதிகமாக கொடுப்பவர்களை அதிகமாக நேசிக்கும். தெரியுமா உங்களுக்கு? இப்போ பொலிட்டீஷியன் மனிதர்களை பார்த்தா எப்படி பார்ப்பான் தெரியுமா? ஒவ்வொருத்தர் ஒரு ஓட்டு. திருச்சபையில் மக்களை எவ்வளோ பார்க்குறாங்க? எப்படி பார்க்குறாங்க? எவ்வளவு தை தர்றாங்க. ரொம்ப தை தர்றவங்க பாவம் செஞ்சால் அவங்ககிட்ட ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஏன்னா தைத்து போயிடுச்சுன்னா வருமானம் போச்சு இல்லை. அவங்க அதே தப்ப செய்கிறாரு, தை ரொம்ப கொடுக்குறவர் செய்கிறாரு. உடனே என்ன செய்வாங்க? மேய்ப்பர் வேகமாக வந்து கேட்பாங்க, நீங்கள் செய்கிறது தப்பு பிரதர், சிஸ்டர், தப்பு செய்கிறீங்க. ஏன்னா அவங்க மதிப்பிடுவது அந்த வெள்ளிக்காசை பார்த்து. திருச்சபையிலே வெள்ளிக்காசுகள் துளைந்து இருக்கிறது. இந்த திருச்சபைக்குள்ளே தான் இந்த வெள்ளிக்காசு இருக்குது, ஆனால் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம திருச்சபையிலும் எத்தனையோ வெள்ளிக்காசுகள் திறந்து போயிருக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் திருச்சபைக்கு எல்லாரும் வர்றாங்க பிரதர், எல்லாரும் அல்லேலூயா பாடுறாங்க, எல்லோரும் வேத வசனத்தை வாசிக்கிறாங்க. திருச்சபைகளிலே துளைந்து போன வெள்ளிக்காசுகள் இருக்கிறது. அந்த வெள்ளிக்காசுகளை யார் தேடணும்? ஸ்திரியானவள் திருச்சபை தேட வேண்டும். அந்த பொறுப்பை திருச்சபை ஆகிய உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த ஸ்திரீ கண்டுபிடிச்சாலாம்? வாசிப்போமா? அந்த 8வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை கொளுத்திடக்கூடாது. வீட்டை கொளுத்தி. விளக்குனா என்ன? லேம்ப்னா என்ன? லைட். தேவனுடைய வசனம் இல்லை, உம்முடைய வசனமே என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்ப காணாமல் போன வெள்ளிக்காசை நீங்களும் நானும் திருச்சபைக்குள்ளாக தேட வேண்டுமே. ஆனால் முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை தவிர சொந்த கதை, ஊர் கதை, நான் அங்கே போயிருந்தேன்,
அந்த மிஷினரி ஃபீல்டில் இப்படி நடந்துச்சு என்று சொல்லி அநேக கட்டுக்கதைகளை திருச்சபை பேசி கொண்டிருக்கிறது. வேத வசனத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் வெளிச்சத்தை காண முடியும். அந்த வெளிச்சத்தை யார் தான் கொடுக்கணும்? திருச்சபை தான் கொடுக்கணும். அந்த திருச்சபை தான் அந்த வெளிச்சத்தை பிரசங்கிக்க வேண்டும். அந்த தேவனுடைய வசனத்தை நீங்களும் நானும் அந்த பிறகு திருச்சபையாரை போல நீங்கள் நித்தமும் அதை மன வாஞ்சையோடு கூட அந்த வசனத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு நடந்ததா என்று சொல்லி நீங்களும் நானும் அதை தியானிக்கிற போது தான் நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்துக்குள்ளாக நடக்க முடியும். காணாமல் போன வெள்ளிக்காசு முதலாவது கிடைக்கப்பட வேண்டுமே, ஆனால் வார்த்தை திருச்சபைகளிலே போதிக்கப்பட வேண்டும். ஏதோ மெய்ப்பனுடைய மனம் மாத்திரம் இருந்தால் பத்தாது, அதனுடைய பிரயாசப்பட வேண்டும். முதலாவதாக வசனத்தை பிரசங்கிக்கிற திருச்சபைகளாக நம்முடைய திருச்சபைகள் மாறும்போது தான் திருச்சபையிலே காணாமல் போன வெள்ளிக்காசை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக என்ன செஞ்சாங்களா? வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டை முதல்ல சுத்தம் செய்ய வேண்டும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் திருச்சபைனா என்னதான் அர்த்தம், யாரோ ஒருத்தர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு. இல்லை, நீங்களும் நானும் அந்த திருச்சபையை மக்கள் நீங்களும் நானும் பெருக்க வேண்டும். அப்படி என்றால் அவருடைய பாவங்கள், அவருடைய காரியங்களை நீங்களும் நானும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்த காரியங்களை முதலாவதாக நீங்களும் நானும் அந்த பாவங்களை அகற்ற வேண்டும். திருச்சபைகளில் இருக்கக்கூடிய பாவமான காரியங்கள் முதலாவது நீக்கப்பட வேண்டும். அந்த பாவங்கள் நீக்கப்படாமல் திருச்சபையில் காணாமல் போன வெள்ளிக்காசை தேட முடியாது. இன்னைக்கு அநேக திருச்சபைக்குள்ளாக அநேக விதமான பாவங்கள், அநேக விதமான உலகத்தின் காரியங்கள் இந்த திருச்சபைக்குள்ளாக வந்தபோது தான் வெள்ளிக்காசுகள் காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. திருச்சபையில் இருக்கிறோம், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் திருச்சபையில் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு. ஆனால் திருச்சபையில் காணாமல் போன வெள்ளிக்காசுகள் அதிகமாக இருக்கிறது. அந்த காணாமல் போன வெள்ளிக்காசை ஸ்திரீயானவள் தேடுவதைப் போல திருச்சபை ஒவ்வொரு காணாமல் போன ஆத்துமாவுக்கு பாரத்தோடு கூட ஜெபித்து அவர்களையும் நீங்களும் நானும் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அது யாருடைய பொறுப்பு? திருச்சபையின் பொறுப்பு. அந்த பொறுப்பு உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் சக மக்களுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்களும் நானும் ஜெபிப்பவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. அவர்களுக்காக நீங்களும் நானும் பிரயாசப்படும் போது நீங்களும் நானும் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். மூன்றாவது பேரபிள் என்ன? பேரபிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரபிள் என்ன? கெட்ட குமாரன், ஆங்கிலத்தில் ப்ரோடிகல் சன். இந்த வசனம் 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பெரிய வசனம். இதை குறித்து அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்போம்ல. எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்போம்? ஒருவேளை நான் மட்டுமே ஒரு 10-15 பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். காணாமல் போன கெட்ட குமாரன் என்று சொல்லி. இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா, அந்த காணாமல் போய் திரும்பி வந்த கெட்ட குமாரனை பார்க்க போகிறதில்ல, மூத்த குமாரனை, திருச்சபையில் இருக்கக்கூடிய மூத்த குமாரனை குறித்து நீங்கள் நானும் தியானிக்க வாசிப்போமா? 25வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒவ்வொரு வசனமாக வாசிப்போம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தார். மூத்த குமாரன், இந்த மூத்த குமாரன் என்ன? இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு தெரிந்தே போய்விட்டான். முதலாவதாக பார்த்தோம், அந்த ஆட்டுக்குட்டி தெரியாமல் காணாமல் போனது இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டி தெரியாமல் உலகத்தின் பார்வையை பார்த்து பார்த்து காணாமல் போய்விட்டது. மற்றொன்று பார்த்தோம், ஸ்திரீயானவள் துளைத்து போனா. ஆனால் மூன்றாவதாக இந்த கெட்ட குமாரன் என்ன செய்கிறான்னா, இளைய குமாரன் தெரிஞ்சு அவனுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து போகிறான். பிரிந்து போய் நான் என்னுடைய மன போல நான் வாழ்வேன், நான் தகப்பனுடைய கண்ட்ரோல்குள்ளாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி விட்டு போனவன் மீண்டுமாக திரும்பி வருகிறான். திரும்பி வந்தபோது தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அவனுக்காக என்ன, ஒரு கொழுத்த கன்றை அடித்து பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுகிறான். அந்த விருந்தை ஏற்பாடு பண்ணும்போது இந்த பெரிய குமாரன் வருகிறான். வந்து தான் என்ன செய்கிறான்,
அந்த குமாரன் எங்கேருந்து வர்றான்? மூத்த குமாரன் எங்கேருந்து வர்றான்? வயலில் இருந்து வருகிறான். தன் தகப்பனை வயலுக்கு போக சொல்ல இவன் என்ன செஞ்சிருக்கான்? வயலுக்கு போய் தகப்பனுக்காக என்ன செஞ்சிருக்கான்? வேலைகளை செய்கிறான். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறான். அந்த கீழ்ப்படிந்து தகப்பனுக்காக வேலை செய்து தகப்பனோடு கூட இருக்கக்கூடிய மூத்த குமாரனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து வாசிப்போம். அவன் திரும்பி வீட்டுக்கு வருகிற போது ஆ, கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ம், ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். ஆ. அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். யார் வந்தா? அவனுடைய சகோதரன். சகோதரன். அறிவிக்கப்பட்டது, உன்னுடைய சகோதரன் காணாமல் போனான், அவன் திரும்ப வந்து விட்டான், அதனாலே உன் தகப்பன் மகிழ்ச்சியோடு கூட ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். கல்யாண விருந்தை போல ஒரு பெரிய விருந்தை தகப்பன் ஆயத்தம் பண்ணுகிறான் என்று சொல்லி கேட்டபோது, தொடர்ந்து வாசிப்போம். அவனுக்கு என்ன வந்துச்சான்? 28. அப்பொழுது அவன் கோபமடைந்து ஆ, உள்ளே போக மனதில்லாதிருந்தான். ம், தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். போதும். உள்ளே போக மனமில்லை. அந்த வீடு யாருடைய வீடு? இவனுடைய மூத்த குமாரனுடைய வீடு. தகப்பனோடு கூட இருந்தவன், தகப்பனோடு கூட ஊழியங்களை செய்தவன், தகப்பனுக்காக தன் ஜீவனை கொடுக்க முற்பட்டவன், தன்னுடைய நாட்கள் பூரா தகப்பனோடு கூட இருந்தவன். இப்போ அவன் என்ன செய்கிறான்னா, எங்கே போல? வீட்டுக்குள்ளே போல. இந்த வீடு பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ள இவன் போக மனதில்லாமல் இருந்தானா. அதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. ஏன் கோபம் வந்துச்சு? தொடர்ந்து வாசிப்போம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, ஆ, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் ஒருபோதும் உன்னுடைய கற்பனையை நான் மீறவே இல்லை. என் உமக்காக நான் என்ன செஞ்சேன்? ஊழியம் செய்தேன். வாசிப்போம் தொடர்ந்து. என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கலையாம். இப்போ என்ன செஞ்சிருக்காரு? என்று சொன்னால் அது கல்யாணத்திற்காக செய்யக்கூடிய ஒரு விருந்து. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விருந்தை தன்னுடைய தகப்பன் என்ன செய்கிறாரு? தன்னுடைய இளைய குமாரன், துளைந்த குமாரனுக்காக செய்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு என்ன செய்யலை? எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலான்னு அப்பா அப்படிங்கிறான். தொடர்ந்து வாசிப்போம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் உன்னுடைய குமாரன். உன்னுடைய குமாரனா யாரு? இவனுடைய சகோதரன். இவன் என்னுடைய சகோதரன் வந்தான்னு சொல்ல, இவன் என்ன சொல்றான்? உம்முடைய குமாரன் வந்தான். அப்ப அவன் என்ன செய்றான்னா, தகப்பனுக்கும் இவனுக்கும் உள்ள உறவை துண்டித்துக் கொள்கின்றான். தன்னுடைய சகோதரனுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை துண்டித்து கொண்டு அவன் சொல்றான், உன்னுடைய குமாரன் வந்தான். வாசிப்போம். இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பயுமே பாவத்தில் போனவங்கள மரித்தான் என்று சொல்வார். உண்மையா மரித்தவன் என்ன சொல்வாரு? அவன் உறங்குகிறான் என்று சொல்வார். அவன் மரித்தான், பாவத்தில் மரிச்சிருந்தான். தொடர்ந்து வாசிப்போம். திரும்பவும் உயிர்ப்பித்தான். பாவத்தை விட்டு திரும்ப வந்து விட்டான். காணாமல் போனான். திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தகப்பன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரிலாம் தம்பி தானே, நீ உள்ள வா அப்படிங்கிறாரு. இவர் உள்ள போனாரா போகலையா? போயிருப்பாரா போகலையா? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லன்னா அதை உங்க கையிலே கொடுத்துட்டாரு. நீங்களே முடிவை எழுதிக்குங்க. அநேக நேரங்களில் தேவனோடு கூட தான் இருக்கிறோம், தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம், தேவனுக்காக அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் தேவனுடைய மனதை நான் புரிந்து கொள்வதில்லை. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் வாசிக்க தெரிஞ்ச வசனம் தான்.
6ஆம் அதிகாரம் 33 சொல்லுகிறது, தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் என்ன செய்கிறோன்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம். ஏன்னா எப்படியும் பரலோகம் போயிடணும்னு. ஆனால் அவருடைய நீதியை நீங்கள் தேட வேண்டும். அவருடைய நீதியை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் என்ன செய்கிறோன்னா கடவுளுக்கே என்ன செய்வோம், கொஸ்டின் கேட்டுருவோம். கடவுள் கரெக்டான்னு கேட்டுருவோம். கரெக்டு தப்புன்னு சொல்லி கொடுத்ததே யார்? கடவுள். அவரை போய் நீ கரெக்டான்னு சொல்ல முடியாது, நான் அதை புரிஞ்சு கொள்ள முடியவில்லை என்று சொல்லி தான் தெரியணும். ஒரு சம்பவத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்து 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடனே நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இப்போ என்னன்னா, அந்த திராட்சை தோட்டக்காரன் எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது. திராட்சை தோட்டத்துக்காரர் என்ன செய்யறாரு, முதல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எடுக்கிறார். எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் 2 பேர் வர்றாங்க. வாசிப்போம். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், வாங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். இவருக்கு கூலி ஃபிக்ஸ் பண்ணாரா இல்லையா? கூலி ஃபிக்ஸ் பண்ணல. முதல்ல வந்தவங்களுக்கு தான் கூலி ஃபிக்ஸ் பண்ணாரு. அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு கூலி ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் கடைசியாக கூலி கொடுக்கும்போது எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு? ஒரே கூலி கொடுத்தாரு. இந்த நீதியை இது கரெக்டான்னு நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தப்பு. தப்பு தானே? எல்லாருக்கும் ஒரே கூலி கொடுக்கணுமான்னு. ஆனால் தகப்பனுடைய நீதியை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நீதியை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம், அவருடைய நீதியை தேடுவதில்லை. அவருடைய நீதியை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தகப்பனுடைய மனதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டாதான் தகப்பனுடைய விருந்திலே கலந்து கொள்ள முடியும். இல்லை, தகப்பனுடைய விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. அதுக்குள்ளே போகிறதும் போகாதும் யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் இருக்கு. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 15வது அதிகாரம் லூக்கா 15 கடைசியாக அதை குறித்து சொல்லவே இல்லை. அந்த மூத்த குமாரன் உள்ளே போய் மனம் திரும்பி மீண்டுமாக போய் தகப்பனோடு கூட சேர்ந்தானா சேரலையாங்கிறது நமக்கு தெரியல. இன்னைக்கு அந்த கேள்வியை நீங்களும் நானும் நம்ம கேட்டுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய நீதியை நீங்களும் நானும் தேடும்போது தான் தேவனுடைய சமூகத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த கல்யாண விருந்திலே நீங்களும் நானும் பங்குக்கு பெற முடியும். முடிந்தவர்கள் எழுந்து நிற்போமா? கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.